வணக்கம். முத்தையா 60 வயசானாலும் அந்த பழைய மிதி ரிக்ஷா தான் அவரோட உலகம், அவரோட பிழைப்பும். ஆனால் அவர் மகன் கார்த்திக் பட்டப்படிப்பு முடித்ததும் பொறுப்பில்லாமல் நண்பர்களுடனும் செல்போன் கனவுகளுடன் சுற்றிக்கிட்டு இருந்தான். உங்கள் ரிக்ஷா மாதிரி தான் உங்கள் சம்பாத்தியமும் பழைய காலத்திலே நிற்கிது. தந்தையோட வியர்வையும் ஒரு நாள் அவன் மதித்ததே இல்லை. ஒரு நாள் முத்தையா உடல்நலம் முடியாமல் படுக்கையில் விழுந்தார். வேறு வழி இல்லாமல் அந்த ரிக்ஷாவை கார்த்திக் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் தான் ஆரம்பித்தான். ஆனால் 1 மணி நேரத்திலே கால்கள் வலிக்க ஆரம்பித்தது. உச்சி வெயிலில் சட்டையெல்லாம் நனைஞ்சது. மூச்சு வாங்கியது. மேட்டில் வண்டியை இழுக்க முடியாமல் அவன் நரம்புகள் புடைச்சது. 1 கிலோமீட்டர் தூரம் நகராமல் தெரிஞ்சது. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது. அவன் கேட்ட ஒவ்வொரு 1000 ரூபாயும் அவரோட 1000 சொட்டு வேர்வைக்கு சமம்னு. அன்னைக்கு சம்பாதிச்ச 300 ரூபாய் தந்தை கையில் வச்சப்போ அவன் கண்கள் கலங்குச்சு. இனிமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம்ப்பா என்று கால்களை பிடிச்சுக்கிட்டான். உழைப்போட அருமை அதை சம்பாதிப்பவனுக்கு தான் தெரியும். பெற்றோரோட வேர்வையும் பிள்ளைகளோட உயர்வுக்கான ஏணிதான்.